எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் லோகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிலாக்கி ஃபாரஸ்ட். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள பிலாக்கி ஃபாரஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ பிலாக்கி ஃபாரஸ்ட்டில் ஃபயர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். லாஸ்ட் ரைடு பார்த்துருப்பீங்க, சென்னை டு ஓசூர். பார்க்காதவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி, நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்து நேராக நம்ம கர்நாடகா போகிறோம். கர்நாடகாவில் உள்ள பிலாக்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் போய் பார்ப்போம் நேரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வண்டி ரெடி ஆகிட்டு வண்டியை ரெடி பண்ணுங்க, கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, பாய். போகிற வழியில் பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு இடம் பார்த்தேன். ஸோ நம்ம ஃபிஷ்ஷு இங்கே பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அண்ணன். ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட போகிறோம். பயங்கரமாக போக வருது. நமக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க அண்ணன் தான். ஹாய் சொல்லியிருந்தா எல்லாருக்கும். அவ்வளோதான். ரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 50 ருபீஸ் ஒரு பீஸு. நம்ம 50 ருபீஸுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 60 ருபீஸுக்கு இருக்குது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது முடிச்சுட்டு நம்ம நேராக வாட்டர் ஃபால்ஸ் போவோம். வாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம கிளம்பிட வேண்டியதான் வாட்டர் ஃபால்ஸுக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. நான் கிருஷ்ணகிரி டேமில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். பட் அங்கே சாப்பிட்டதோட இங்கே ரோட் சைட் ஃபுட்டு வந்து வேறு லெவல்னு சொன்ன டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரிலாம் எங்கேயாச்சும் ட்ரிப்ஸ் போனீங்கன்னா ரோட் சைட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட்டு பற்றி பார்க்காதீங்க. ரோட் சைட் ஃபுட்னா காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே ஹெவியாக தான் இருந்துச்சு. ஒரு மீனே 50 ரூபா. பட் ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போவோம். நம்ம அதுக்கு தானே வந்தோம், நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக பென்கி ஃபால்ஸ் வந்தாச்சு. ஸோ இங்கே பைக்கை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுப்பா ட்ராவலு. ஐயோ, படாத பாடுபட்டாச்சு. ஹில் ஸ்டேஷன் நிறையா. 110cc பைக்கா, 110cc பைக்கா. வண்டி ஏற மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது, அட்டிச்சு முக்குது, ஊன்னு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸோட மேல் பகுதிக்கு போகிறோம். மேலே போயிட்டு மேலேருந்து தான் கீழே வர போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இது மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க மேலே போகலாம். ஃபால்ஸ் ரீச் பண்ணியாச்சு. எங்களை வந்து காளைகள் வழி மறைக்குது. இதுங்கெல்லாம் என்ன வழி மறைக்குது, நீ எங்கடா இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முட்டிட போகுது, பயமாடு. வாழால் ஒரு அடி அடிச்சிச்சுன்னா சாணி கிணிலாம் ஒட்டிக்கும்.
முட்டுற மாதிரியே வருதுங்க, எல்லாம் பயமாக இருக்குது. ஸோ ஃபால்ஸோட சவுண்டு எனக்கு நல்லா கிளியராக கேட்குது. ஸோ உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. காட்டுக்குள்ளே போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃபால்ஸ் வந்துடும். சரி வாங்க ஃபால்ஸுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே ஃபால்ஸ் வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. தண்ணி இங்கே என்ன இறங்குது, இப்போ போயிட்டுருக்கு. இந்த தண்ணி தான் கீழே வந்து அப்படியே இறங்கும். ஸோ ரஷ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. வேறு லெவல் இருக்குது. வேறு லெவலியா. டவுன் சைடு இப்போ ரஷ் வருது, கூட்டம் வருது. நம்ம பார்ப்போம். வேறு லெவலியா. வாட்டர் பால் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு குளியில் போட்டுட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாச்சு கருணை காமிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக நேரில் யாராச்சும் வந்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.